இருதயத்தின் கவலை. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமொழிகள் 12:25. இருதயத்தின் கவலை என்பதே விசுவாசத்தின் பரம எதிரியாயிருக்கிறது. கவலையும் விசுவாசமும் போராடி ஒன்றையொன்று மேற்கொள்ள முயற்சிக்கின்றன. சீசர்கள் கவலைப்பட்டு இருதயம் கலங்கியிருந்த வேளையில் ஆண்டவர் அவர்களை அன்போடு தேற்றி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் வாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1 என்றார். ஆம், கவலைக்கு மாற்று மருந்து விசுவாசம்தான். கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசத்தோடு மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்தால் இருதயத்தின் கவலை உங்களை விட்டு பறந்தோடி போகும். கவலைகள் உங்களை விட்டு நீங்குவதற்கு முதலாவதாக நீங்கள் அவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக கவலைகளையும் பாரங்களையும் அவர் பாதத்தில் வைத்துவிட வேண்டும். இதை குறித்து வேதம் சொல்லுகிற 4 வசனங்கள் உண்டு. 1. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. 2. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. 3. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22. 4. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. உதாரணமாக, உங்களுடைய மகளின் திருமணத்தை நடத்தி முடிக்க $1,00,000 தேவை என வைத்துக்கொள்வோம். உங்களிடம் $1,000 கூட இல்லை. எனவே உள்ளம் கலங்குகிறீர்கள். திடீரென்று அமெரிக்காவில் உள்ள உங்கள் உறவினர் ஞாபகம் வரவே அவருக்கு தெரிவிக்கிறீர்கள். அவர் அதை கேட்டதும் சந்தோஷப்பட்டு உங்கள் மகளுடைய திருமண செலவை தானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்வாராகில் உங்கள் கலக்கம் அகன்றுவிடும். காரணம், உங்கள் நம்பிக்கையை உறவினர் மேல் வைத்திருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் மேல் எவ்வளவு அதிகமாய் நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் உங்களது சகல கவலைகளையும் நீக்கி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். தன் பிள்ளையை குறித்து கவலையோடு ஒரு தகப்பன் இயேசுவண்டை ஓடி வந்தபோது, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். யோவான் 4:50 என்று இயேசு சொன்னதை வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நிமிடமே அவனுடைய கவலை நீங்கியது. நம்பிக்கையோடு வீட்டுக்கு வந்தான். கர்த்தர் சொன்னபடியே அந்த நாளிகையிலே மகன் பிழைத்திருக்கிறதை கண்டான். தேவ பிள்ளைகளே, கவலைகள் உங்களை தாக்கும்போது அருமை இரட்சகரின் அன்பு வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தும்.